பெருமாள் கேட்குறாங்க, "மதன் நீ எப்போ விஜய் அண்ணாவ இன்டர்வியூ எடுப்ப?" இது ஒரு பயங்கரமான கொஸ்டின். இது அடுத்தடுத்து வந்துச்சு. ஸோ அத நான் மொத்தமா எடுத்துருக்கேன். 4 கொஸ்டினா வந்துருச்சு. பெருமாள் கேட்டிருக்காங்க, "மதன் நீ எப்போ விஜய் அண்ணாவ இன்டர்வியூ எடுப்ப?" மணிகண்டன் கேட்டிருக்காங்க, "தல அஜித்த இன்டர்வியூ எடுக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ?" நான் உண்மைய சொல்லட்டுமா? எனக்கு இவங்க 2 பேர் கூடயும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்வியூவா ஒரு பப்ளிக் செட்டப்ல உட்கார்ந்து பேசணும்னு ஆசை இருக்குது. 100Xல இருக்குது. இங்க நெறைய பேர் வந்து நான் ஒரு விஜய் ஃபேன். இதுல வந்து நான் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இங்க வந்து நான் தலைய பேசுறேங்கிறதுக்காக நான் விஜய் அண்ணா ஃபேன் தான். ஆனால் எனக்கு வந்து தல மேல அவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்குது ஃபார் வாட் ஹி ஹஸ் அச்சீவ்ட். இப்போ நான் நெறைய பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து திருவான்மியூர்ல ஒரு வீட்டு முன்னாடி வந்து 2014, 15 இந்த டயத்துல போய் நான் நின்னுட்டு இருப்பேன். அவங்க வீடு வந்து உள்ளயே தெரியாது. பெருசா காம்பவுண்ட் வால் இருக்கும். ஒரு வெள்ள கலர் காம்பவுண்ட் வால். முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், அப்புறம் வந்து ஒரு காபா 3யும் டைல்ஸ் இருக்கும். வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியாது. அவ்ளோ பெரிய ஒரு வீடு. நான் அப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனில நான் வந்து அப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் சென்னையில. மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐடி கம்பெனில ஒரு மாதிரி லாஸ்ட்டா இருந்த டயத்துல அந்த வீட்டு முன்னாடி போய் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பைக்ல போய் நிப்போம். அது எதுக்குன்னா நைட் நேரத்துல என்னடா வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோங்கிறப்போ, இந்த மனுஷன பாரேன். இதே மாதிரி ஒரு மெக்கானிக்கா நம்ம கூட ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒருத்தரு தன்னோட ஒரே உழைப்புனால அவ்ளோ பெரிய காம்பவுண்ட் வால கட்டி அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுற நிலைமைக்கு வந்திருக்காருல்ல. இன்னைக்கு அவர் பேரை சொன்னா எப்படி மொத்த ஸ்டேடியமே அதிருது. அவ்ளோ பெருசா வளர்ந்திருக்காருல்ல. நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும்னு அவர் எதுவுமே பண்ணல. ஆனா எனக்கு எனக்காக அவர் வந்து இறங்கி போய் எதுவும் பண்ணதில்ல. பட் அந்த ஒரு இமேஜரி இருக்குல்ல. எனக்கு அத பார்த்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்குது. அந்த விதத்துல அவர் எனக்கு நெறைய பண்ணியிருக்காரு. ஸோ எனவே 2 பேர் கூட எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் விஜய் அண்ணா நான் சொல்லவே தேவையில்ல. அண்ணன் தான். அது ஒரு ஃபீலிங் அவ்வளோதான். அது ஒரு அண்ணன். அவங்க 2 பேர் கூடயும் எனக்கு வந்து ஐ வாண்ட் டூ டூ அ பாட்காஸ்ட் இஃப் பாசிபிள் இமேஜின் திஸ். இந்த சைடு விஜய் அண்ணா, இந்த சைடு தல. 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட். அண்ட் அந்த இடத்துல நடுவுல எங்கேயாவது நானும் பிரேம்ஜி நான் மாதிரி ஃபேஸ நுழைச்சுக்கிட்டு உட்கார்ந்து எடுக்கணும். அன்னைக்கு உடையுது இன்டர்நெட். அன்னைக்கு உலகத்துக்கு காமிக்கிறோம் இன்டர்நெட்ட உடைக்கிறதுனா என்னன்னு வியூஸ், லைக், ரெக்கார்ட் எல்லாத்தையும். பட் தட்ஸ் த ட்ரீம். பாப்போம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்குதான்னு.